வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் இயற்கையாளன் தவம். நிறைய பேர் கேட்டாங்க, உங்களை எதுக்கு கூகுள் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க டெல்லிக்கு அப்படின்னு. ஒரு 3 நிமிஷத்துல நம்ம பேசிடலாம் இல்லையா? ரொம்ப நேரம் பேசினா யாரும் பார்க்க போறதில்ல. எதுக்கு கூகுள் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 3 மாதங்களாக யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, என்னோட இன்டராக்ட் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, லைக் பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, இதெல்லாம் ரொம்ப அபரிவிதமா இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா அவங்களோட அல்காரிதம் இருக்குல்ல, யூடியூப்ல இருக்கக்கூடிய அல்காரிதம், அந்த கிராப் பாத்தீங்கன்னா பயங்கர ரீச்ல ஹையஸ்டுக்கு போயிட்டு இருந்திருக்கு கடந்த 3 மாதத்தோட கம்பேர் பண்றப்ப. அப்ப யூடியூப்போட அல்காரிதம் தான் அவங்கள்ட்ட வந்து சில பேரை எடுத்து காமிக்குமா. கடந்த 3 மாதமாக இவருடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவரோட வீடியோ பாக்குறவங்க அப்படின்னு அந்த யூடியூப்போட அல்காரிதம் ரெக்கமெண்ட் பண்ணதுனால டெல்லியில இருந்து எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க மெயில்ல. நீங்க டெல்லிக்கு வர முடியுமா, நீங்க என்னமா ஏன் வந்து 3 மாதம் உங்களுடைய இவ்வளவு ஹையஸ்டா இருக்கு உங்களோட எல்லாமே, வியூஸா இருக்கட்டும், கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் அப்படின்றத பத்தி கூப்பிட்டு கேட்டாங்க. அதுக்காக தான் இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு வெர்டிக்கல் லைவ் ஒன்று போட சொன்னாங்க. ஒரு 4 நாள் போட சொன்னாங்க. வெர்டிக்கல் லைவ் இப்படி நம்ம இப்ப பாக்குறோம்ல மொபைல், அதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் லைவ். லைவ் போட்டேன்னா ஒரு 4 நாள் போட சொன்னாங்க. பாத்தீங்கன்னா, பணம் செலவு செய்யாமல் உடல் எடையை குறைப்பது எப்படி அப்படின்றது அந்த லைவ். அந்த 4 நாள் லைவ் தான் போட சொன்னாங்க. நான் அந்த 4 நாள் லைவ்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல 50,000 பேர் பார்த்தாங்க அந்த லைவ. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லைவ் பாத்தீங்கன்னா சில நியூஸ் சேனல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க. அவங்களோடதே லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் பார்ப்பாங்க. நம்மளோட லைவ 50,000 பேர் பார்த்தாங்க. ஏன்னா அதனுடைய டைட்டில் அப்படி, பணம் செலவு செய்யாமல் உடல் எடையை குறைப்பது எப்படி. நிறைய பேர் அதுல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல மட்டுமே 270 பேருக்கு மேல அந்த குரூப்ல இருக்காங்க. பணம் செலவு செய்யாமல் உடல் எடையை குறைப்பது எப்படி அப்படின்னு. இந்த இதை நான் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல காலையில 7 மணிக்கு ஒரு 4 நாள் தொடர்ந்து போட்டேன். அதனுடைய கிராப்பும் பாத்தீங்கன்னா ஹையஸ்டா போயிடுச்சு. அதனால இன்வைட் பண்ணி அங்க நீங்க என்ன பண்ணுனீங்கன்றத கேட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கேட்டாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க நான் இங்க போய் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கூகுள் அவங்க என்னன்னா யூடியூப்ல வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த டான்ஸ் ஆடுறவங்களுக்கு, ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்கு, காமெடி பண்றவங்களுக்கு, அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறவங்களுக்கு, இந்த மாதிரி தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் தான் வந்து அதிகமா ரீச் ஆகுது மக்களை. அதிகமான வியூஸ் போட்ட உடனே ஒரே நல்ல மில்லியன் வியூஸ் போயிடுது. ஆனா நம்ம இந்த மாதிரி கருத்து நல்ல விஷயங்கள் சொல்றவங்களோட இது வியூஸ் போறது இல்லை. அப்ப அந்த அளவுக்கு போகணும்னா நம்முடைய கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் என்னுடைய அனுபவங்களே அவங்க கேட்டுக்கிட்டாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய கூகுள் ஆஃபீஸ்க்கு இன்வைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான உழைப்பை நாம போடணும். நிறைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட நான் போய் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னுடைய பாத்வே வேற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஈக்குவலண்டா, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்டா என்னோட வீடியோக்கள் பகிரப்படுது, பார்க்கப்படுது அப்படின்றதுதான் அவங்களுடைய அல்காரிதம் சொல்லியிருக்கு. எனக்கு நிறைய இன்புட் கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் யூடியூப்போட அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து அவங்க என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதுக்காக தான் என்னை வந்து கூகுள் நிறுவனம் அழைத்தது. நன்றி. நாம் அடுத்த காணொலியில டெல்லியோட அனுபவத்தை பத்தி சொல்லுவோம். அடுத்த காணொலியும் நீங்க பாருங்க. அடுத்த காணொலி நான் போடுறேன். ஏன்னா நீண்ட காணொலியா போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. அடுத்த காணொலியில டெல்லி அனுபவத்தை பத்தி பார்ப்போம். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.